ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்னெட் சேனல். இன்றைக்கி நாம் ஐயனார் துணை சீரியலோட எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நிலா என்ன பண்ணுறாங்கன்னா, ஆஃபீஸ் இனாக்ரேஷன் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டாங்க. ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்படி காசு போடாமையே ஓனர் ஆகிட்டிங்க அப்படிங்கிற மாதிரி டீஸ் பண்ணுற மாதிரி பேசினோன்னே நிலாவுக்கு அது பிடிக்கல. உடனே அவங்க அதை கேஷுவலாக எடுத்துக்க முடியல. உடனே அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாங்க, இதுக்கு தான் நான் சொன்னேன், நான் ஒர்க்கிங் பார்ட்னராக இருக்கேன், ஓனராலாம் இல்லை அப்படின்னு நான் சொன்னேன், ஆனால் நீங்கள் தான் கேட்கல அப்படின்னு சொல்லி நிலா அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, உன்னோட ஒர்த் உனக்கே தெரியாது, அவங்களுக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும், நீ நல்லா ஒர்க் பண்ணுவ, வீடு பார்த்துக்கலாம், இதெல்லாம் நினச்சி நீ ஃபீல் பண்ணிகிட்ருக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சோழன்கிட்ட நிலா ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. சோழன் என்ன பண்ணுறாருன்னா, ஓகே நம்ம போய் எப்படியாவது காசு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழனோட ஓனர்கிட்ட வராங்க. ஓனர்கிட்ட காசு கேட்குறாங்க. அப்போ ஓனர் கேட்குறாரு, எவ்வளோ காசு வேணும் அப்படின்னு கேட்கும்போது 5 lakh வேணும்னு சொன்னோன்னே, என்னது 5 லட்சமா, எப்படி நீ திருப்பி கொடுப்ப, அவ்வளோ காசுலாம் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி, உங்ககிட்ட இல்லைன்னா பரவாயில்ல, உங்களுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட நீங்கள் வாங்கி கொடுங்க, கடனாக வாங்கி கொடுங்க, நான் எப்படியாவது செட்டில் பண்ணிடுறேன். எப்படி செட்டில் பண்ணுவேன், இந்த காரை ஓட்டி நீ செட்டில் பண்ண போறியா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே அவர் என்ன பண்ணுறாருன்னா, கையில் கொஞ்சம் பணம் வச்சுருக்காரு. அதாவது சோழன் கேட்ட பணம் அவர் கையில் இருக்குது. அவர் கையில் இருக்கதா என்ன பண்ணுறாருன்னு அங்கே இருக்க ட்ராயரில் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அவர் கிளம்பி போகிறாரு. சோழன்கிட்ட இல்லை தர முடியாது, இல்லைன்னு சொல்லிட்டாரு. உடனே சோழன் என்ன பண்ணுறாங்கன்னா, நிலா ஃபீல் பண்ணது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு, எப்படியாவது நிலாவுக்கு நம்ம பணத்தை கொடுத்துடணும் அப்படின்னு அவங்க திங்க் பண்ணிவிட்டு ப்ரமோவில் வந்த சீன், அதாவது சோழன் போய் அந்த காசை எடுக்கிற மாதிரி சீன். நம்ம என்ன நினச்சோம், ஒரு வேளை அது ட்ரீமாக இருக்கும், சோழன் அப்படிலாம் செய்ய மாட்டார் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அப்படி இல்லை, அவர் எடுக்கிறாரு. அந்த காசை எடுத்துகிட்டு போயிட்டு நிலாவோட ஆஃபீஸ்க்கு போகிறாரு. போயிட்டு நிலாவுக்கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி நிலாவை டீஸ் பண்ண மாதிரி பேசின அந்த அவங்கள வர சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லை அவங்க கிளம்பிட்டாங்க. போய் எவ்வளோ நேரம் ஆச்சு, 5 minutes தானே, ரொம்ப தூரம்லாம் போயிருக்க மாட்டாங்க, பக்கத்தில் தான் இருப்பாங்க, வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு சேரன். உடனே சோழன். உடனே நிலா என்ன பண்ணுறாங்கன்னா, வேணாம் சோழன், ஏதாவது பிரச்சனை எதுவும் பண்ணிடாதீங்க, விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை நிலா, நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்ததுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட காசு கொடுக்குறாங்க. அதாவது நிலாவோட ஃப்ரெண்டு, அவங்களோட ஃப்ரெண்டு இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட காசை கொடுக்குறாரு சோழன். சோழன் கொடுத்தோன்னே நிலா ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் ஷாக்கும் ஆகுறாங்க. எப்படி இவ்வளோ காசை ரெடி பண்ணார் அப்படின்னு. எப்படி ரெடி பண்ணிங்க சோழன் கேட்கும்போது, அதெல்லாம் எதுக்கு, நான் கடன் வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, சோழன் நீங்கள் ஜாலியாக இப்போ நல்லா தைரியமாக, நீங்களும் ஒரு ஓனர் தான் சரியா, தைரியமாக இருங்க, போயிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள், நான் போய் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு சோழன். அதுக்கப்புறம் வீட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத காட்டுறாங்க. நிலா சொல்கிறாங்க, எப்படி காசு ரெடி பண்ணாருன்னே தெரியல, சோழன் கரெக்டாக காசு 5 lakh கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஃபேமிலி மெம்பர்ஸ் சேர்ந்து பேசிகிட்ருக்காங்க. அதோடு இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆக்சுவலாக இந்த சோழன் பணத்தை எடுத்துக்கிட்டு வந்திருக்காரு, அதாவது திருடிட்டு வந்திருக்காரு ஓனருக்கு தெரியாமல். ஸோ இது ஓனருக்கு தெரிஞ்சோன்னே என்ன ப்ராப்ளம் வரப்போகுது, நிலா என்ன எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது, நிலா மட்டும் கிடையாது, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க. இன்னொன்று என்னென்னா, சோழன் நிலா மேலே இருக்க பாசத்தினால இப்படி பண்ணிட்டாரு சரியா. நிலா எப்படியுமே அந்த இடத்துல டவுன் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சோழன் இந்த மாதிரி ஒரு ஒரு தப்பு செஞ்சுருக்காரு. ஸோ அது என்னதான் இருந்தாலும் அது திருட்டு தான். ஸோ அதை எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத நாளைக்கு எபிசோடு, அப்புறம் இந்த வாரத்தோட எபிசோடாக இருக்கும். நான் நாளைக்கு அதை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அதே போல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, மறக்காமல் கமெண்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.